Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து message box கான்செப்ட்ல வந்து example 2 வந்து நம்ம பார்க்க போறோம். Previously வந்து நம்ம example 1 வந்து explain பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம example 2 பார்க்க போறோம். First நான் Excel ல developer tab கிளிக் பண்றேன். இங்க visual basic application வந்து கிளிக் பண்றேன். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிருக்கோம். அந்த மாடியூலுக்கு வந்து ரீநேம் அசைன் பண்ணிருக்கோம். message box 2 னு சொல்லிட்டு. இதோட சப் ப்ரொசீஜர் நேம் பாத்தீங்கன்னா message box underscore example 2 னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா end sub னு இருக்கு. இப்போ in between தான் நம்ம கோட் ரைட் பண்ண போறோம். இப்போ previous வீடியோல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினாக்க நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணிருப்போம் மெசேஜ் பாக்ஸ்ல, அதாவது பாடி ஆஃப் த கண்டென்ட்ல. அந்த டிஃபால்ட்டா வந்து நமக்கு ஓகே பட்டன் சொல்லிட்டு நமக்கு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து MSG box welcome to Kallanai YT. ஓகேங்களா? இப்படி நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு என்னன்னு வரும்னாக்க இங்க வந்து வெல்கம் டு Kallanai YT ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். இங்க வந்து பட்டன் ஸ்டைல் வந்து ஓகேன்னு இருக்கும். இது டிஃபால்ட்டா நமக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க அடிஷனலா வந்து பட்டன் ஸ்டைல் கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸா வந்து நம்ம பட்டன் ஸ்டைல் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து ஒரு கண்டென்ட்டை மட்டும் நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்ல வந்து மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ் வெல்கம் டு Kallanai YT ன்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கமா கொடுக்குறேன். கமா கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுனாக்க எனக்கு பட்டன் ஸ்டைல்ஸ் வந்து மல்டிபிள் பட்டன் ஸ்டைல்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், நான் ஸ்பெசிஃபிக்கா பட்டன் ஸ்டைல் நேம் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்ல அசைன் பண்றேன். இப்போ நான் 1 ன்னு சொல்லிட்டு இங்க அசைன் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு இதை அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இத மல்டிபிள் காப்பி ஆஃப் எடுத்துங்க, எடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். இத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றோம். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த பட்டன் ஸ்டைலுக்கு 1 ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அகைன் 2 ன்னு சொல்லி கொடுக்குறோம். இங்க வந்து நம்பர்ஸ் பட்டன் ஸ்டைல் நம்பர் மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். 5 6 7 8 9 10. ஓகேங்களா? ஒரு 10 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை என்ன பண்ண போறேன், எக்ஸிக்யூட் பண்ண போறேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. F8 பிரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாடி ஆஃப் த கண்டென்ட் வெல்கம் டு Kallanai YT என்ற இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்கிறது பாடி ஆஃப் த கண்டென்ட்ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த நம்பர் கொடுத்திருக்கிறது எல்லாமே இந்த செகண்ட் கமாவுக்கு இருக்க அப்புறம் இருக்கிறது வந்து நமக்கு பட்டன் ஸ்டைல தான் நம்ம இங்க வந்து நம்பர்ல இண்டெக்ஸ்ல கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ F8 பிரஸ் பண்றேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு நம்பர் 1க்கு வந்து வெல்கம் டு Kallanai YT ன்னு பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்துருச்சு. 1னாக்க ஓகே அண்ட் கேன்சல் பட்டன். ஓகேங்களா? இப்போ இது ஓகே கொடுக்குறேன். இப்போ அகைன் F8 பிரஸ் பண்றேன். இங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாடி ஆஃப் த கண்டென்ட்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, வெல்கம் டு Kallanai YT ன்னு வந்துருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். அபார்ட்னு வருது, ரீட்ரைன்னு வருது, இக்னோர்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்றேன். அகைன் தேர்ட் ஆப்ஷன் என்ன வருதுன்னு பாருங்க. தேர்ட் நம்பருக்கு F8 பிரஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு Kallanai YT. இங்க வந்து எஸ் நோ கேன்சல்னு வருது. ஓகேங்களா? உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஃபோர்த் பட்டன் ஸ்டைல் என்ன வருதுன்னு பாருங்க. எஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பாக்ஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுது. அகைன் 6க்கு பாத்தீங்கன்னா ரீட்ரை கேன்சல்னு வருது. அகைன் 7க்கு பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வருது. அகைன் ஓகே. 8க்கு 9க்கும் ஓகே. அகைன் 10க்கும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு வருது. இப்ப இதுல நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணணும். F8 கொடுக்குறேன். எண்ட் ஆயிடுச்சு ப்ரோக்ராம். இப்ப இதுல 1 to 6 வரைக்கும் நமக்கு பட்டனோட ஸ்டைல் வந்து மாறி மாறி வந்தது. அதாவது ஓகே, ரீட்ரை, இக்னோர், ஓகே கேன்சல், இந்த மாதிரி நமக்கு சஃபிள் ஆயிட்டே இருந்தது. 1 to 6 வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருந்தது. 7 8 9 10 இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 6க்கு அபோவ் இருக்கிற நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓகே பட்டன் மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிச்சு. அகைன் ஓகே ஓகேன்னு சொல்லி வந்தது. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து நம்மளால வந்து பட்டன் ஸ்டைல் எந்த பட்டன் ஸ்டைல் நம்ம கொடுக்கணுங்கிறது வந்து நமக்கு மைண்ட்ல இருக்காது. So இந்த பட்டன் ஸ்டைலுக்கு இந்த பட்டனோட இண்டெக்ஸ் நம்பருக்கு
பதிலா நம்ம வந்து அந்த நேமையே அசைன் பண்ண போறோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு கமெண்ட் பிளாக் கொடுத்துறேன். எனக்கு இப்போ இது அப்படியே கமெண்ட் பிளாக் கொடுத்து இதை நம்ம பிளாக் பண்ணிட்டோம். இந்த கோடு நம்ம எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ அகைன் நான் என்ன பண்றேன், ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்றேன். MSG பாக்ஸ் ஸ்பேஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க வெல்கம் டு கல்லணை YT கமா. இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் இங்க வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டு கமா கொடுத்த உடனே எனக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா டிராப் டவுன்ல எனக்கு இங்க வருது. இப்ப நான் வந்து ஓகே கேன்சல் அப்படின்ற அந்த பட்டன் ஸ்டைல வந்து நான் இங்க செலக்ட் பண்ண போறேன். சோ அந்த பட்டன் எங்க இருக்குன்னு நான் செக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா VB ஓகே கேன்சல்னு இருக்கு. நான் டேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜஸ்ட் நான் ரன் பட்டன் கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ஓகே கேன்சல்னு சொல்லிட்டு எனக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. அந்த பட்டன் வந்து அசைன் ஆயிருச்சு. இப்போ இன்கேஸ் நான் இந்த இடத்துல எனக்கு ஓகே கேன்சல் வேணாம், இன்கேஸ் வந்து நான் ரீட்ரை கேன்சல் வேணும் அப்படின்னாக்க, இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இதை டெலீட் பண்ணிட்டு கமா பிரஸ் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப்ஷன் கேக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரீட்ரை VB ரீட்ரை கேன்சல் இருக்கு இல்லீங்களா, இதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேப் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப எக்ஸிக்யூட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம இங்க கொடுத்துடலாம். VB ரீட்ரை கேன்சல் கொடுத்துருக்கோம். இப்ப கமா கொடுத்துட்டு VB செக் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது எஸ் நோ ஆப்ஷன் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ் நோ கேன்சல் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்ப 3 பட்டன் ஆப்ஷன் வந்து நேம் அசைன் பண்ணிருக்கோம். எதுக்காகனா நம்ம வந்து இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது நம்ம கோடு ரைட் பண்ணும்போது. சோ நேம் அப்படின்னா நமக்கு ஈஸியா மைண்ட்ல வந்து இங்க வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா டிராப் டவுன் லிஸ்ட்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நேம் அசைன் பண்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். சோ இப்போ இந்த கோடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா F8 பிரஸ் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இது ரன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே கேன்சல்னு சொல்லிட்டு இந்த பட்டன் ஸ்டைல் வருது. பாடி ஆஃப் த கண்டென்ட்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. சோ இப்போ நான் ஓகே பண்றேன். அகைன் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ரீட்ரை கேன்சல்னு கொடுத்துருக்கோம். சோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பட்டன் ஸ்டைல் வரும். இங்க பாத்தீங்கன்னா ரீட்ரை கேன்சல்னு சொல்லிட்டு வருது. அகைன் வந்து எஸ் நோ கேன்சல்னு வரணும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் நோ கேன்சல். சோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு வந்து இந்த மேக்ரோல வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சோ இப்ப செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மெசேஜ் பாக்ஸ்ல வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் மெசேஜ் பாக்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் பப்ளிஷ் பண்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.